ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்னஸ் கிராஃப்ட் வேர்ல்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஜன்னல் செல்ஃபை க்ளீன் பண்ணுறதுன்னு. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பாருங்கள் எவ்வளோ நான் குப்பையாக வச்சுருக்கேன்னு. ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையே. ஸோ க்ளீன் பண்ணுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்ட்போர்ட்னால் நான் வச்சிருந்தேன். என்கிட்ட நிறைய கார்ட்போர்ட்னால் இருக்குது பாருங்கள், சின்னதுலேருந்து நிறையா வச்சுருக்கேன். இது அப்புறம் இதுக்குள்ளே இருக்கா, இது இதையும் வச்சு நான் ரிவ்யூஸ் ஐடியா போகிறேன், மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிளெயின் பேக்ஸ் தான் பாருங்கள் எவ்வளோ பிளெயின் பேக் வச்சுருக்கேன்னு. ஸோ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த ஒரு கார்ட்போர்டு இருந்துச்சு. ஸோ இதுவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாதி பகுதி மட்டும் தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடுனா நீட்டாக தான் இருக்குது, இந்த சைடு மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மானியாக கொலாப்ஸாக இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ இந்த பவுச்சில் என்ன இருக்குன்னா, இது ஒரு சஸ்பென்ஸ். ஸோ இது ஒன்றும் இல்லை, பெர்மனன்ட் மார்க்கர் தான் வச்சுருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக நிறைய கலர்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் நானே பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பாக்ஸ் நல்லா இல்லை, திரும்பி நான் வேறு பண்ணி உங்களுக்கு வீட்டில் போடுறேன். ஸோ என்னோடய ப்ரஷ் பென்ஸுனால் நான் இதில் வைப்பேன். ஸோ இதில் நம்ம வச்சிடலாம். பாருங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வச்சாச்சு. ஸோ இதை நம்ம சைடில் வச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, A4 ஷீட்டு கொஞ்சம் வந்துச்சு. ஸோ அதை நம்ம அந்த கவரில் வச்சுட்டு அங்கிட்டு வச்சுட்டேன். அன்றைக்கி ஸ்டிக்கி நோட்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். அதனால தான் இந்த குப்பையாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ அடுத்து கலர் பேப்பர்ஸும் வச்சுருந்தேன். ஸோ அதையும் நம்ம அங்கிட்டு வச்சிடலாம். ஸோ இப்போ அதையும் வச்ச பிறகு பெரிய சிசர் இருந்துச்சு. இது எதுக்கு ஏன் எப்படி வந்துச்சு கூட எனக்கு தெரியாது, தேவையில்லாமல் இங்கே கிடக்கு காய்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் பென்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம இங்கே அந்த கலர் பென்சில் பாக்ஸுக்கு மேலே தான் வச்சுக்க போகிறோம். அடுத்து நான் புதுசாக ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் காமிக்க போகிறேன். ஸோ இது நான் கார்ட்போர்ட்லேயே பண்ணியிருந்தேன். ஸோ 2 சைட்லேயும் ஐஸ்கிரீம் ஸ்டிக் பண்ணிட்டு பெயிண்ட்டுலாம் அடித்தாச்சு. ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா லைட்டாக கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே டிரான்ஸ்பரண்ட் ஷீட் தான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ஹாய், நல்லா இருக்குல்ல? ஸோ இதுக்குள்ளே நான் என்ன வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வைக்க போகிறேன். ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். நான் வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது இந்த பென்னு எஜ்ஜில் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலி பிளாக் பென்னு. இதுனா பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ஃபாரின்லேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க, லண்டன். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், டிசைனர் பென்னு. ஸோ இதை கொடுத்துருந்தாங்க. அடுத்து இது கிளிட்டர் பெயிண்ட்டு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிளிட்டர்ஸு. ஸோ இந்த 3 தான் நாம் இந்த பாக்ஸில் வைக்க போகிறோம். அது கூட 2 அக்ரிலிக் கலரும் வைக்க போகிறோம். பாருங்க, நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்துச்சுனால நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வாஷி டேப்ஸ் நான் வச்சுருக்கேன். அடுத்து இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, ஏன்னா இனிமேல் தான் நான் வைக்கணும் இந்த க்ளூனா வாங்கி. ஸோ இது சும்மா ஒரு ஸ்டிக்கர், அப்புறம் ஸ்டேப்லர், அப்புறம் நான் சொன்ன மாதிரி இங்கே இதை வச்சுட்டேன். அப்புறம் இங்கே காட்டன் ஸ்டஃபிங்க்கு, அடுத்து இங்கே ஸ்கெச்சஸ், ப்ரஷ் பென்ஸ், அப்புறம் இங்கே கலர் பென்சில்ஸ், அப்புறம் இது டபுள் சைட் டேப்பு, மாஸ்கிங் டேப்பு, இது டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில்
ஸோ இது வந்து ஓஜிபி ஷீட்டு, அதாவது டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு. அடுத்து இது வந்து கிளிட்டர் ஷீட்டு, இது வந்து A4 ஷீட்டு. அடுத்து வந்து கலர் பேப்பர் நான் வச்சுருக்கேன், அது நான் அங்கே பின்னாடி வச்சுருந்தேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு வேஸ்டான பாக்ஸ் தான், அது நான் வந்து பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அடுத்து அவ்வளோதான் கைஸ். ஸோ என்னோடய ஜேர்னல் செல்ஃப் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். நம்மளோட இது வந்து குட்டி ஷார்ட் வீடியோ தான். இனி 1 மந்த்துக்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு எனக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்துட்டு கொஞ்ச நாள் நான் வந்துட்டு வீடியோஸ் போட மாட்டேன் டில் April 9th வரையும். ஏன்னா April 9th தான் எனக்கு முடியும். ஸோ அதனால நான் அது வரையும் வீடியோஸ் போட மாட்டேன். ஸோ வந்துட்டு இப்போ இன்றைக்கி மட்டும்தான் எனக்கு டைம் இருக்குது. அதனால வந்துட்டு நம்ம இந்த கார்ட்போர்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன், மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ பாய்.